الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين ينفقون في السراء والضراء والقاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين وقال تبارك وتعالى وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وقال تبارك وتعالى واحفظ جناحك للمؤمنين صدق الله مولانا العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருநாமம் சொல்லி எனது குத்பா பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகுக. ஸலவாத்தும் ஸலாமும் காரூனி அக்ரம் முஹம்மது முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் கண்ணியத்துக்குரிய குடும்பத்தினர்கள், சஹாபா தோழர்கள் மற்றும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களான மூமீன்கள், முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா காலமெல்லாம் ஸலவாத்தையும் ஸலாமையும் சொல்லி அருள்வானார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹுவை பயந்து அவனை தக்வா செய்து கொள்ளுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்று சொல்லுகின்ற நல்லுபதேசம் புரிந்து கொள்கின்றேன். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எவைகளெல்லாம் எடுத்து நடக்கும்படி எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்களோ அவைகளை எம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்து நடந்து, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எவைகளெல்லாம் செய்ய வேண்டாம் என்று எங்களை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளிலிருந்து ஒதுங்கி நல்லவர்களாக, உண்மை மூமின்களாக, முத்தகீன்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து இவ்வுலகை விட்டு பிரியும் பொழுதும் அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரியவர்களாக, அவனுடைய ரிலாவை பெற்றவர்களாக, உண்மை மூமின்களாக, முத்தகீன்களாக ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய மேலான பாக்கியத்தை அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியோர்களே, அல்லாஹு தபாரக வ தஆலா அவனுக்கு செய்யக்கூடிய கடமைகளை போன்று ஒரு அடியானுக்கு செய்யக்கூடிய, ஒரு இஹ்வானுக்கு செய்யக்கூடிய, ஒரு முஸ்லிமுக்கு செய்யக்கூடிய, ஒரு மூமினுக்கு செய்யக்கூடிய சில கடமைகளை, சில பொறுப்புகளை அல்லாஹு தபாரக வ தஆலா மூமின்கள் மீது, முஸ்லிம்கள் மீது அல்லாஹ் கடமையாக்கி வைத்திருக்கின்றான். அல்லாஹ் தன்னுடைய அல் குர்ஆனில் அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضرா, யார் அல்லாஹ்வுடைய பாதையில் ரகசியமாகவும் பரகசியமாகவும் செலவழிக்கின்றார்களோ
அவர்களும் வல் காதிமீன அல் காயித, யார் கோபம் வந்தால் அந்த கோபத்தை அடக்கிக் கொள்கின்றார்களோ அவர்களும், வல் ஆஃபீன அனின் நாஸ், மனிதர்கள் செய்கின்ற குற்றங்களை குறைகளை யாரெல்லாம் மன்னித்துக் கொள்கின்றார்களோ இவர்கள் அல்லாஹ்வுடைய சிறப்புக்குரிய அடியார்கள். பகலிலும் இரவிலும் ரகசியத்திலும் பரகசியத்திலும் அல்லாஹ்வுடைய பாதையில தர்மத்தை கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில தான தர்மங்களை கொடுக்குகின்றார்கள். அதே போன்று கோபம் வந்தால் அடக்கிக் கொள்கிறார்கள். அதே போன்று அடுத்தவர்கள் செய்கின்ற, அடுத்த மூமின், அடுத்த முஸ்லிம், அடுத்த தன்னுடைய சகோதர முஸ்லிம் செய்கின்ற குற்றங்களை குறைகளை மன்னித்துக் கொள்கின்றார்கள். இவர்களை பற்றி அல்லாஹு தபாரக வ தஆலா இவர்கள் நல்லடியார்கள், உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், யாரெல்லாம் நல்ல கர்மங்களை செய்கின்றார்களோ, இவ்விதமான நல்ல காரியங்களை உலகத்தில் யார் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ் நேசிக்குகின்றான், விரும்புகின்றான் என்று அல்லாஹு தபாரக வ தஆலா தன்னுடைய குர்ஆனில் தெளிவுபடுத்துகின்றான். இன்னும் ஒரு ஆயத்தில் வ இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்லி ஹௌனா, உலகத்தில் மிக அமைதியாக, உலகத்தில் மிக அமைதியாக, மிக பண்போட, மிக நட்போட, கருணையோட உலகத்தில் யார் அல்லாஹ்வுடைய பூமியில் நடந்து தெரிகின்றார்களோ அவர்களை பற்றியும் அல்லாஹ் இவர்கள் சிறந்தவர்கள் என்று அல்லாஹு தபாரக வ தஆலா தன்னுடைய அல் குர்ஆனில் தெளிவுபடுத்துகின்றான். இன்னும் ஒரு ஆயத்தில் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், வஹ்ஃபில் ஜனாஹக லில் முஃமினீன், நபியே நாயகமே, உங்களுடைய தோள் புயத்தை, உங்களுடைய கருணை என்கின்ற, இரக்கம் என்கின்ற அந்த தோள் புயத்தை அடுத்த மூமின்களுக்காக, அடுத்த முஸ்லீம் சகோதரர்களுக்காக தாழ்த்திக் கொள்வீர்களாக. அடுத்த தன்னுடைய முஸ்லீம் சகோதரர்கள் முஃமின்கள் அடுத்த தன்னுடைய முஸ்லீம் சகோதரர்களுக்காக கருணையோடு நீங்கள் நடந்து கொள்வீர்களாக என்று அல்லாஹ் இன்னும் ஒரு ஆயத்திலே அல்லாஹு தபாரக வ தஆலா தெளிவுபடுத்துகின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹம்சுன் ஒரு ஹதீஸில், ஒரு ரிவாயத்தில், இன்னும் ஒரு ரிவாயத்தில் ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி சித்துன், ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுக்கு செய்யக்கூடிய பொறுப்புகள், கடமைகள் 5 என்று காரூணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். உலகத்தில் இது இலேசான, ஈஸியான ஒரு அமல், நாம அதை பெருசாக கணக்கெடுப்பதில்லை. ஆனால் ஹதீஸ் அதை பெருசாக கணக்கெடுத்திருக்கின்றது. ரசூலுல்லாஹ் அவைகளை பெருசாக மதித்து வைத்திருக்கிறார்கள். நம்மிடத்தில் இன்றைக்கு அவைகள் எல்லாம் பெருசாக, உயர்தரமான அமலாக, இபாதத்தாக நாம் கணக்கெடுப்பதில்லை. ஆனால் ஹதீஸ் சொல்லுகின்றது, ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுக்கு, ஒரு மூமின் அடுத்த மூமினுக்கு செய்யக்கூடிய கடமைகள் 5. முதலாவதாக ரத்து சலாம். ரத்து சலாம், சலாத்துக்கு பதில் சொல்வது. நம்மிடத்தில் யாரெல்லாம் சலாத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் நமக்கு சலாம் சொல்கிறார்களோ, இவைகளை நாம் பெரிசாக, உயர்வாக, ஒரு சிறப்பான ஒரு அமல் என்று நினைப்பதில்லை. ஆனால் ஹதீஸ் சொல்லுகின்றது, இது உயர்தரமான ஒரு அமல், சிறப்பான ஒரு அமல். ஒரு இஹ்வான் அடுத்த இஹ்வானுக்கு, ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுக்கு செய்யக்கூடிய முக்கியமான பொறுப்பு என்ன? சலாம் சொல்வது. அப்படி சலாத்தை சொல்லிட்டா அந்த சலாத்துக்கு பதில் சொல்வது, அது ஒரு கடமை. சலாம் சொல்வது சுன்னத்தாக இருக்கலாம், சலாத்தை பரப்புவது சுன்னத்தாக இருக்கலாம். ஆனால் அந்த சலாத்துக்கு பதில் சொல்வது ஒரு மூமினுடைய கடமை, ஒரு முஸ்லிமுடைய பொறுப்பான ஒரு கடமை என்பதை
காரூணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தெளிவுபடுத்தி தந்திருக்கிறார்கள். வஇயாதத்துல் மரீத், நாம் இன்றைக்கு அதை பெரிசாக கணக்கெடுப்பதில்லை. இரண்டாவதாக நாம் ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார், குணமில்லாமல் இருக்குகின்றார், சுகமில்லாமல் இருக்குகின்றார் என்று நாம் அறிந்து கொண்டோமாக இருந்தால், நமக்கு அந்த செய்தி வருமாக இருந்தால், ஒரு மூமின் என்ன செய்ய வேண்டும்? ஒரு முஸ்லிமுக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது? ஒரு மூமினுக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது? அந்த நோயாளியை சென்று பார்ப்பதை இஸ்லாம் ஒரு முக்கியமான பொறுப்பாக வைத்திருக்கிறது. இஸ்லாத்தை வளர்க்கிறதுக்கு, தீன வளர்க்கிறதுக்கு இது முக்கியமான காரணங்கள். அயலவர்கள் நோயாளியாக இருக்கலாம், குடும்பத்தில் உள்ளவர்கள் நோயாளிகளாக இருக்கலாம், நமது ரோட்டில் நமக்கு தெரிஞ்சவர்கள் நோயாளியாக இருக்கலாம், அல்லது நமது சகோதர முஸ்லிம்கள் நோயாளிகளாக இருக்கலாம். சரி, நோயாளி என்று நாம் அறிந்து கொண்டால், தெரிந்து கொண்டால், நமக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது? அந்த நோயாளியை பார்ப்பதை இஸ்லாம் முக்கியமான ஒரு பொறுப்பாக, தீனுடைய முக்கியமான ஒரு அம்சமாக இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிறது. அடுத்தது என்ன? வத்திபாஉல் ஜனாயிஸ். ஊரில் நமக்கு தெரிஞ்ச, நமக்கு அயலில் நம்ம அறிஞ்சிட்டோம், ஒரு மையத்துண்டு விழுந்துட்டு, ஒரு ஜனாதா உண்டு விழுந்துட்டு, ஒருத்தர் மௌத்தா போனாரு, சரி பரவாயில்லை, அவர் மௌத்தான 4 பேர் அடக்குவாங்க, நமக்கு என்ன பொறுப்புக்கு நம்ம போறது இருக்கிறது. அது மூமின்ட குணம் அல்ல, அது முஸ்லிம்ட குணம் அல்ல. முஸ்லிம் இஸ்லாம் என்ன சொல்லுது? இஸ்லாம் தீன் என்ன சொல்லுது? நீ ஜனாதா ஒன்று விழுந்துட்டு ஒருத்தர் மௌத்தாயிட்டார் ஒரு முஸ்லிம் என்று உன் காதுக்கு எட்டிட்டா, நீ அந்த ஜனாதாவில் பங்கெடுப்பது உன்னுடைய கடமை, உன்னுடைய பொறுப்பு. அதுக்கு பிறகு அதுல அலசி ஆராய்வது கிடையாது. சொந்தமா பந்தமா, நம்மட குடும்பத்து மையத்துக்கு வந்தாரா, வர இல்லையா, அவரு தெரிஞ்சவரா தெரியாதவரா, இது போகணுமா போக தேவையில்லையா, சரி ஒருக்கா எட்டி பார்த்துட்டு போயிடலாமா, இப்படியெல்லாம் அலசி ஆராய்வதில்லை. மையத்தென்றால் ஒரு மூமின் கடமை அந்த மையத்தில் பங்கெடுப்பது. ஒருத்தர் நமக்கு வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடுறாரு, சாப்பாட்டுக்கு கூப்பிடுறாரு, உணவுக்கு நம்மளை அழைக்கிறாரு. நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம், திருமதியில பார்க்கிறோம், இப்னு மாஜாவுல பார்க்கிறோம், முஸ்லிம்ல பார்க்கிறோம். காரூணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் வந்து விருந்துக்கு கூப்பிட்டாலும் மறுக்க மாட்டாங்க. நேரம் இல்லை, டைம் இல்லை, வர முடியாது அப்படியும் சொல்ல மாட்டாங்க, ஆள் பார்த்தும் போக மாட்டாங்க. ஒரு டைலர், உடுப்பு தைக்கிறவர், அனஸ் ரலியல்லாஹு தஆலா அந்த ஹதீஸ் ரிவாயத் செய்றாங்க. ஒரு நாள் மஸ்ஜித் நபவியில நானும் ரசூலுல்லாஹும் இருக்கிறோம். டைலர் உண்டு, உடுப்பு தைக்கிற ஒரு டைலர் வந்து ரசூலுல்லாஹ்வை விருந்துக்கு கூப்பிட்டாங்க. அப்ப நான் நினைச்சேன், இவருடைய வீட்டுல என்னத்தான் ரசூலுல்லாஹ்வுக்கு வச்ச போறாரோ நான் நினைக்கிறேன். ஒரு டைலர் உண்டு, வசதி இல்லாத ஒரு ஏழை, ரசூலுல்லாஹ்வை விருந்துக்கு அழைத்த பொழுது ரசூலுல்லாஹ் மறுக்காமல் வருவதாக வாக்களித்தார்கள். வருவேன், கட்டாயம் வருவேன். போனார்கள். அந்த வீட்டிலே என்ன உணவு வைக்கப்பட்டது? சுரக்கா வைக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ் விரும்பி உண்டார்கள். ஏழைகள் அழைத்தாலும், அடிமைகள் அழைத்தாலும், டைலர்கள் அழைத்தாலும், அரும ரசூலை அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு கூப்பிட்டா மறுக்காதவர்கள் தான் காரூணிய வள்ளல் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் உங்களை அழைத்தால் நீங்கள் மறுப்பு சொல்லாமல் அந்த விருந்தோம்பலிலே கலந்து கொள்வது ஒரு மூமினுடைய, ஒரு முஸ்லிமுடைய பொறுப்பான கடமை. ஒருத்தர் தும்மிட்டார், அவர் சொல்லுவார் அல்ஹம்துலில்லாஹ், தும்மினவர். அப்ப நீங்க அதுக்கு ரிப்ளை, அதற்கு பதில் இர்ஹமக்கல்லாஹ் என்று சொல்வதும், ஒரு மூமின் தும்மினால்
தும்மின மூமினுக்கு, தும்மின முஸ்லிமுக்கு அவருடைய உயிர் போய் திரும்ப உயிர் வந்துட்டே, அல்லாஹ் உனக்கு கிருபை செய்வானாக, அல்லாஹ் உனக்கு கிருபை செய்வானாக. இந்த வார்த்தையை ஒரு முஸ்லிம் சொல்வதையும் இஸ்லாம் கடமையாக்கி வைத்திருக்கிறது. காரூணியர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளியை பார்க்க சென்றிருக்கிறார்கள், ஜனாதாவிலே பங்கெடுத்திருக்கிறார்கள், விருந்தோம்பல் கூப்பிட்டால் விருந்தோம்பலுக்கு சென்றிருக்கிறார்கள், சலாம் சொன்னால் சலாத்துக்கு பதில் சொல்லி ரசூலுல்லாஹ் எங்கெங்கெல்லாம் சலாம் வருகிறதோ அந்த சலாத்துக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் பதில் சொல்வார்கள். இப்படியான பழக்க வழக்கங்களை காரூணியர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்க வாழ்க்கையில கடமையாக்கி வைத்திருந்தார். மஸ்ஜித் நபவியில காரூணியர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துக்குரியவர்கள் யார், சொர்க்கத்துக்குரியவர்கள் யார்? நம்ம எல்லாம் சொர்க்கம் தேடுறோம். ஈஸியான சின்ன அமல்ல சொர்க்கம் இருக்குது, சின்ன அமல் இல்ல, சின்ன இபாதத்தில். ஆனா அது பொறுப்பான அமல் என்பது நமக்கு தெரியாது. காரூணியர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம ஸாயிமா, மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம ஸாயிமா. சஹாபா தோழர்களே, உங்கள இன்றைக்கு சுன்னத்தான நோன்பு பிடிச்சவங்க யாருன்னு கேட்கிறாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு யா ரசூலுல்லாஹ் நான் பிடிச்சிருக்கிறேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, இன்னைக்கு யார் உங்கள ஜனாதாவுல பங்கெடுத்து கொண்டாங்க? அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் ஜனாதாவுல, இன்னைக்கு ஒரு முஸ்லிமோட ஜனாதாவுல நான் பங்கெடுத்து இருக்கிறேன். மன் அத்மா மின்குமுல் யௌம மிஸ்கீனன், இன்னைக்கு உங்கள யார் ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுத்தவங்க யார்? அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் கொடுத்திருக்கிறேன். காரூணியர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, இன்னைக்கு யார் நோயாளியை பார்க்க சென்றவர் உங்கள யார் இருக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் இருக்கிறேன்னு சொன்னாங்க. நோயாளியை பார்க்க போயிருக்கிறாங்க, ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுத்திருக்கிறாங்க, மையத்துல கலந்திருக்கிறாங்க, சுன்னத்தான நோம்பும் பிடிச்சிருக்கிறாங்க. 4 அமல ஒரு நாளைக்கு செஞ்சிருக்கிறாங்க. நமக்கு நினைப்போம், இது என்ன சுன்னத்தான நோம்பு, சின்ன விஷயம் தானே, மையத்துல கலந்து கொள்ள சின்ன விஷயம் தானே, மிஸ்கீனுக்கு உணவு கொடுக்கிற சின்ன விஷயம் தானே, இதெல்லாம் பெரிய ஒரு அமலா? இல்ல. காரூணியர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க சொர்க்கவாதியை பார்ப்பதாக இருந்தால் அபூபக்கரை பார்த்துக் கொள்ளுங்க. சொர்க்கத்து வாதியை பார்ப்பதாக இருந்தால், ஒரு சொர்க்கத்து மனிதரை நீங்கள் பார்க்கணும் என்றா இன்றைக்கு அபூபக்கரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று காரூணி அக்ரம் முஹம்மது முஸ்தபா ரசூலை அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி சொல்றாங்க. இப்போ நீங்க நோயாளியை பார்க்க போறீங்க, வீட்டில இருந்து ஒரு சுகம் இல்லாத ஒரு நோயாளியை பார்க்க நீங்க வெளி கிளம்பி சொன்னா சென்றா, மாமின் ரஜுலின் யஊது மரீதன் இல்லா خرج معه 70,000 ملك يستغفرون له. ஒருத்தர் நோயின்னு கேள்விப்பட்டுட்டோம், சரி பார்க்க போகணும். அப்படி நீங்க பார்க்க வெளி கிளம்பி நீங்க தயாராகி நீங்க போனா உங்களோட 70,000 மலாயிக்கத்துமார்களும் சேர்ந்து வருவாங்க. எத்தனை? 70,000. இப்னு மாஜாஹ், இப்னு ஹிப்பான் இந்த ஹதீஸ் ரிவாயத் செய்யப்பட்டிருக்கிறது. 70,000 மலாயிக்கத்துமார்கள் அல்லாஹ் அவருக்கு பின்னால அனுப்புறா, நோயாளியை பார்க்க போன மனிதரோட சேர்த்து. அந்த நோயாளியை பார்த்து முடிச்சிட்டு வரும் வரைக்கும் 70,000 மலாயிக்கத்துமார்களும் இம்மனிதனுக்காக துஆ செய்கிறார்கள், பாவ மன்னிப்பு தரும். இப்ப நாம இன்றைக்கு அப்படி ஆள் பார்த்து தானே பார்க்க போறது. நம்ம இன்றைக்கு ஆள் பார்த்து தான் நோயாளி பார்க்க போறது, மையத்துக்கும் ஆள் பார்த்து தான் மையத்துக்கும் போறது. இஸ்லாத்துடைய பண்பு அல்ல, குணமும் அல்ல, தீனுடைய வழியும் அல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய வழியும் அல்ல. காரூணியர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா தகல்த அலா மரீதின் ஃபமுர்ரு ஐ யதுஉ லக ஃபஇன்ன துஆஉக துஆஇல் மலாயிகா. நீங்க ஒரு நோயாளி கிட்ட போனீங்க, அவர்கிட்ட போனா நீங்க என்ன செய்யணும்? துஆ செய்யுங்கன்னு சொல்லணும்.
அவர்கிட்ட சொல்லணும்னா நீங்க துஆ செய்யுங்க. காரூனிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஇன்ன துஆஹு கதுஆஇல் மலாயிகா, அவருடைய துஆ மலாயிகத்துமாரோட துஆ போன்றது. ஒரு நோயாளி கேட்கிற துஆ மலாயிகத்துமார்கள் கேட்கிற துஆ போன்றது என்று காரூனிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவோடு நோயாளியை பார்க்கிற விஷயத்துல தெளிவுபடுத்தி சொல்லி இருக்கிறார். ஒரு யகூதி நோயாளி ஆகிட்டார். பைஹக்கி இமாம் இந்த ஹதீஸை ரிவாய் செய்றாங்க. அவங்கள பார்க்க ரசூலுல்லாஹ் போனாங்க கூட்டாளி. இதுல என்ன ஹதீஸ்ல தெளிவுண்டா, ஒரு அக்கம் பக்கத்தில் ஒரு காபிர் நோயாளியானாலும் பார்க்க போகலாம். ரசூலுல்லாஹ் யகூதிகளுடைய ஜனாதாவிலும் பங்கெடுத்திருக்கிறாங்க. அந்த யகூதியுடைய நோய் வினவ ரசூலுல்லாஹ் போன பொழுது அவர் கடுமையான நோயில இருக்கிறார். அவருடைய ரசூலுல்லாஹ்ட ஒரு கூட்டாளி காரூனிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்துக்கிட்டே அந்த யகூதி நிற்கிறார். அவருடைய தாயும் தந்தையும் ஹயாத்தோடு உயிரோடு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு இஷாராவாக ஷைக்கினியாக சொல்கிறார், கலிமாவை சொல்லித்தாங்க, கலிமாவை சொல்லித்தாங்க. அவங்களோட பெற்றோர்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கேட்கிறாங்க. இவர் கலிமா சொல்ல சொல்றாரு, நான் கலிமாவை சொல்லி கொடுக்கட்டுமா? அந்த யகூதியுடைய பெற்றோர்கள் சொன்னாங்க, கலிமாவை சொல்லி கொடுங்க. கலிமா சொல்லி கொடுக்கப்படுகிறது. கலிமாவை மொழிந்த உடனே சொன்ன உடனே அவர் வஃபாத்தாகி மௌத்தாகி சஹாபியாக மௌத்தாகிறார். என்ன அற்புதத்தை சொல்ல வர்றேன்னா, கடைசியில கலிமா சொல்லி மௌத்தாகிறாரு. அவருடைய ஜனாதாவுல ரசூலுல்லாஹ் பங்கெடுத்துக் கொள்றாங்க. இப்ப சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ஜனாதாவுல ரசூலுல்லாஹ் பங்கெடுத்த பொழுது ரசூலுல்லாஹ் கிந்தி கிந்தி நடந்தார்கள். முழுமையாக காலை பூமியிலே காலை முழுமையாக வைக்காமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிந்தி கிந்தி நடந்தார்கள். மையத்தை அடக்கி முடிஞ்சு ரசூலுல்லாஹ் தொழுவிச்சு அடக்கினாங்க. அவங்களே கபூர்ல இறங்கினாங்க. ரசூலுல்லாஹ் முடிஞ்சதுக்கு பின்னால சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், எல்லா ஜனாதாவுக்கும் உங்களுடைய முழுமையான கால் பாதத்தை வச்சு நடப்பீங்க, இந்த மையத்துக்கு மட்டும் நீங்க கிந்தி கிந்தி நடந்தீங்களே யா ரசூலுல்லாஹ்? காரூனிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஜனாதாவுல லட்ச மலாயிகத்துமார்கள் கலந்து கொண்டார்கள். அந்த மலாயிகத்துமார்களுக்கு இடமில்லை, நெருக்கம். அதனால என்னுடைய முழுமையான கால வச்ச இடமில்லை. கண்ணியத்துக்குரியவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியோர்களே, மின் அஸ்ராத்தி ஸா, மறுமை நாளுடைய அடையாளங்கள், கியாமத்துடைய அடையாளங்கள், அய்யுஸல்லிம ரஜுலு அலா ரஜுலி லா யுஸல்லிமு அலைஹி இல்லா லில் மஅரிஃபா. ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுக்கு சலாம் சொல்லணும், அதுதான் முறை. அது சலாத்தை கேட்டுட்டா நம்ம ரிப்ளை பதில் சொல்லணும், அது கடமை. கியாமத்துடைய இறுதி நாள், மறுமையுடைய நாள் நெருங்கும் பொழுது தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் சலாம் சொல்லுவாங்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்க பார்த்து, ஆள் பார்த்து, கட்சி பார்த்து, இயக்கம் பார்த்து அப்படித்தான் சலாம் சொல்லுவாங்க. ஹதீஸ் சொல்லுது, கியாமத்துடைய நாள் நெருங்கிவிட்டால் இந்த உம்மத்துக்குள்ளே கட்சி பேதம் பார்த்து அறிஞ்சவர்களுக்கு மட்டும்தான் சலாம் சொல்லுகின்ற ஒரு நிலைமை தோன்றும். பாரு, அவனுக்கு சலாம் சொல்லக்கூடாது, இவருக்கு, அவரு முஸ்லிம், சலாம் சொல்ல மாட்டான். கியாமத்துடைய அடையாளம், மறுமையுடைய அடையாளம், உலகம் முடிகின்ற அடையாளம். கண்ணியத்துக்குரியவர்கள், காரூனிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், رجل الى النبي صلى الله عليه وسلم فقال السلام عليكم. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சஹாபி வர்றாங்க, வந்து சலாம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் அலைக்கும் ஸலாம் லக அஷரா, உனக்கு 10 நன்மை என்று சொல்றாங்க. இன்னும் கொஞ்ச நேரங்களுக்கு பின்னால் இன்னும் ஒரு சஹாபி வர்றாங்க.
அவங்க வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் கொண்ட கூட்டி சொல்றாங்க, லக அஷ்ரூன், உனக்கு 20 என்று சொல்றாங்க. இன்னொரு சஹாபி வர்றாங்க, அதே ரிப்ளை ரசூலுல்லாஹ் பண்றாங்க, வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். இன்னொரு சஹாபி வர்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதுக்கு ரசூலுல்லாஹ் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு லக ஸலாசு, உங்களுக்கு 30. இது ஈஸியா கிடைக்கிற நன்மை, இது ஈஸியாக நம்ம டெய்லி தேடக்கூடிய ஒரு நன்மை. ஆனா நமக்கு அது சோம்பேறித்தனம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஆக லோபி, ஆக கஞ்சனண்டா துஆ கேட்காம இருக்கிறவனும் ஸலாத்துல முந்திக் கொள்ளாமல் இருக்கிறவனும் தான் ஆக பெரிய கஞ்சன். சில பேருக்கு வந்து சலாம் சொன்னா கரெக்டா போயிடுமோ, இவன் வார வருத்த பார்த்தா நம்ம சலாத்தை கொடுத்தா பிரச்சனை தான் வரும் போல, அவளை வீட்டுல பூந்தா போக மாட்டான் போல, கோப்பியோட தான் திரும்புவான் போல, சலாம் சொல்லாம இருக்கிறத நல்ல போற மாதிரி போயிடுச்சு. சில பேர் வார வருத்து பார்த்தா சல்லி கேட்க வாரமாய்த்தான் விளங்குது, எதுக்கு ஒழிச்சு கொள்வோம் சலாம் சொல்லாம. அவன் வெளியே சலாம் சொன்னாலும் வலைக்கும் சலாம் இல்லை. எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய இஸ்லாத்துக்கு துரோகம். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சலாத்துக்கு அடுத்ததாக முசாஃபஹா, கைகளை கொடுத்து நாம் முசாஃபஹா பண்றோம். பெரிய ஒரு உயர்தரமான ஒரு நன்மைங்க முசாஃபஹா. காரூனியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா மின் முஸ்லிமைன் யல்தகியானி ஃபயதஸபாஹபானி இல்லா குஃபிர லஹுமா قبل ان يفترقا. ரெண்டு முஸ்லிம் சந்திக்கிறாங்க, ரெண்டு பேருடைய கரத்தையும் கொடுத்து ஒரு கரத்தோட பின்னி முசாஃபஹா பண்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வேற, முசாஃபஹா வேற, முஆனகா வேற. இஸ்லாத்துக்கு எவ்வளவு பெரிய பாரமான நன்மைகள் தரக்கூடிய, இஸ்லாத்தை கட்டி எழுப்புகின்ற ஒரு இஸ்லாத்துக்குள் இணைப்பை ஏற்படுத்துகின்ற நன்மைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஒன்று, முசாஃபஹா ஒன்று, முஆனகா ஒன்று. இரண்டு முஸ்லிம்கள் சந்திச்சு ரெண்டு பேரும் தங்களுடைய கரங்களோடு கரங்களை பின்னி இரண்டு பேர்களும் முசாஃபஹா பண்ணி இரண்டு பேருடைய கரம் பிரிவதற்கு முன்னால் இரண்டு பேருடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சு விடுகிறான். எப்படி சொன்னார், தொழுகைக்கு வருகின்ற ஒரு ஹதீஸ் மாதிரியே இந்த சலாத்துடைய விஷயத்திலும் அந்த ஹதீஸ் வருகிறது. ரசூலுல்லாஹ் ஒரு மரத்தை உசுப்பினார்கள், காய்ந்த மரத்தை, அதிலிருந்து இலைகள் கீழே உதிர்ந்து விழுந்தன. தொழுகைக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதன் தொழுதால் இப்படித்தான் பாவம் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்களே. அந்த ஹதீஸ் போன்ற இன்னும் ஒரு ஹதீஸ் வருகிறது, இரண்டு முஸ்லிம்கள் சந்திச்சு முசாஃபஹா, தன்னுடைய இரண்டு கரங்களையும் கொடுத்து முசாஃபஹா பண்ணி ரெண்டு கரங்களும் பிரிவதற்கு முன்னால் மரத்திலிருந்து இலைகள் உதிர்ந்து விழுவது போன்று பாவங்கள் மன்னிக்கப்படும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வே நல்லடியார்களே, இந்த சலாத்துக்கு மேலால, முசாஃபஹாவுக்கு மேலால, முஆனகாவுக்கு மேலால இன்னும் ஒரு நன்மை இருக்கு. நம்மட ஐக்கியத்தை, நம்மட ஒத்துமையை காட்டதான் இந்த அமல் இபாதத்தை, இஸ்லாத்தை இன்னும் உயிர்ப்பிக்கிறது. என்னங்க இருக்கு? தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அகீக ஸதகா. ரசூலை அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான ஒரு வாழ்க்கை பண்பு இருந்துச்சு. யார கண்டாலும் ரசூலுல்லாஹ் சலாம் சொல்வதற்கு முன்னால, முசாஃபஹாவுக்கு முன்னால, முஆனகாவுக்கு முன்னால ஒரு சின்ன ஒரு சிரிப்பாங்க, புன் முறுவல் பூப்பாங்க. இரண்டு பல் முன் பல் ரெண்டும் தெரிகின்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ் இலேசான ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு தான் கையை கொடுப்பாங்க. நம்மளுக்கு அந்த சிரிப்பும் தெரியாது. அப்படி ஒன்று இருக்காது கேட்டால் பார்க்க போலே பயம், சலாம் கொடுத்து அடிப்பான வழங்குதில்லை, இந்த அளவு பயங்கரமான பார்வை. ஒரு சிரிப்புங்க, புன்முறுவல் பூக்குகின்ற சிரிப்பை ரசூலுல்லாஹ் சதக்கான்னு சொன்னாங்க. டெய்லி சிரிங்க, ஒருத்தரை பார்த்தா சதக்கா சதக்கா, அதுக்காக சண்டை கொடுக்காம சிரிச்சுட்டே இருக்கிறது. இப்படி சிரிக்கிறதும் ஒரு புன்முறுவல் பூக்கிறதும் சதக்கா என்று காரூனியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு கோபத்தை அடக்கி இருக்கிறாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலான்னு சொல்றாங்க, யகூதிகள் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு முன்னால வந்து அஸ்ஸலாமுக்கு பதிலாக அஸ்ஸாமு அஸ்ஸாமு, லாம் இல்ல
அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னா என்ன மீனிங்? உங்களுக்கு கேடு உண்டாவதாக, உங்களுக்கு மரணம் உண்டாவதாக, உங்களுக்கு சாபம் உண்டாவதாக. யார் வந்து கூப்பிட்டு சொல்றாங்க? ரசூலுல்லாஹ் அன்னை ஆயிஷா சித்திகாவுடைய வீட்டுக்கு முன்னால வந்து யஹூதிகள் ரசூலுல்லாஹ்வை பார்த்து கூப்பிடுறாங்க, சலாம் சொல்றாங்க. ஆயிஷா நாயி காதுல கேட்டாங்க, இது சலாம் சொல்ற மாதிரி விளங்குது இல்லையே, ரசூலுல்லாஹ்வுக்கு ஏசுறாங்க, பொறுப்பாங்களா? அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா இந்த வசனத்தை கேட்ட உடனே இவங்க பொங்கி எழுந்துட்டாங்க. எடுத்து பிடிச்சாங்க, லானத்துல்லாஹி அலைக்க வஅலிபல்லாஹு அலைக்க, எடுத்து பிடிச்சாங்க. அல்லாஹ் உங்களை லானத் செய்வானாக, அல்லாஹ்வுடைய கோபம் உங்களுக்கு உண்டாவதாக, அல்லாஹ் உங்களை சபிப்பானாக, அல்லாஹ் உங்களை. ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள இருந்து ரசூலுல்லாஹ் சொன்ன, ஆயிஷா உஸ்குத், மௌனம். எனக்கு தானே சொன்னாங்க, நான் ரிப்ளை பண்ணிட்டேன், பதில் கொடுத்தாச்சு. நீயே கண்டனம் சொல்லிட்டு இருக்கிற இல்லையா ரசூலுல்லாஹ்? அவங்க சொன்னதை கேட்டீங்களா? யார சொல்ல கேட்டேன், ரிப்ளை பண்ணிட்டேன். அவங்க என்ன பார்த்தா சாமுன்னு சொன்னாங்க, ஆனா வாழைக்கும் சாமுன்னு சொல்லிட்டேன், உங்களுக்கு மரணம் உண்டாவதாகன்னு சொல்லிட்டேன். நீயே போட்டு கொதிச்சுக்கிட்டு கோபம் பட்டுக்கிட்டு, இப்ப எனக்கு அவங்களோட கோபம் இல்லை ஆயிஷா, உன்னோட தான் கோபம் என்று சொன்னாங்க. அவங்களோட கோபம் இல்ல, உன்னோட தான் கோபம். நீ அடிக்கி 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 பொம்பளோட கையில கொடுத்தா சொல்ல வேணும், எடுத்து விட்டான் ஆயிஷா நாயி. ரசூலுல்லாஹ்வுக்கு கோபம் வந்தாச்சு. ஆயிஷா, யகூதிகள் என்னை திட்டியதை நான் கோபம் கொள்ளவில்லை, நீ அவர்களை திட்டுவதை நான் கோபம் கொள்கிறேன். அலி பின் ஹசன் பின் அலி பின் ஹசன் பின் ஹசன் பின் அலி ரலியல்லாஹு, ஒரு அடிமை இருந்தார். அந்த அடிமை வந்து தண்ணியை ஒரு கூசாவுல ஒரு கோப்பையில கொண்டு ஒதுச்சி இருக்குது. நல்லடியார்கள் சாலிஹீன்களோட வாழ்க்கை எவ்வளவு மன்னிப்புகின்ற வாழ்க்கை. திடீரென்று கூசாவில இருந்து தண்ணி கொட்டியாச்சு. இப்ப நமக்கு நம்ம வீட்டில் இருக்க ரசூலுல்லாஹ் வந்து கேட்டாங்க, ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்காரனை எத்தனை விடுத்தம் மன்னிக்கிறது? வேலைக்காரன் சும்மா என்ன ரசூலுல்லாஹ் திரும்ப கேட்டாங்க. காதிம் வேலைக்காரர் வீட்டில் உள்ள அவரை ஒரு நாளைக்கு எத்தனை விடுத்தம் மன்னிப்பது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக இருந்தாங்க. 2வது முறை 3வது முறை 70 விடுத்தம் மன்னிங்கன்னு சொன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை விடுத்தம்? ஒரு நாளைக்கு. அப்ப வீட்டுல அடுத்த முஸ்லிம, அடுத்த சகோதரனை ஒரு நாளைக்கு எத்தனை விடுத்தம் மன்னிக்கணும்? அப்ப அந்த ரசூலுல்லாஹ் வம்சத்தை சார்ந்த அவர்கிட்ட தண்ணி கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது, ஒது செய்வதற்கு. தண்ணி கொட்டிட்டு அடிமையை உருக்கி பார்த்தாங்க. உடனே நான் மேல் ஓதிய குர்ஆன் ஆயத்தை அந்த அடிமை ஓத ஆரம்பிச்சார். வல் காதிமீனல் கைத, கோபத்தை யார் அடக்கிக் கொள்கிறார்களோ அடக்கிட்டார். குர்ஆன் ஆயத்தை ஓதிட்டு, குர்ஆன் ஆயத்துக்கு சலண்டர். அடிமை ஓதுகின்றார், வல் காதிமீனல் கைத, யார் கோபத்தை அடக்கிக் கொள்கிறார்களோ அடக்கிட்டார் கோபத்தை. அடுத்த உருக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இன்னொன்று சொன்னார், வல் ஆஃபீனா அனின் நாஸ், அடுத்தவங்களை யாரும் மன்னிக்கிறாரோ நான் மன்னிச்சிட்டேன்னு சொன்னார். கோபத்தை அடக்கியாச்சு, உன்னை நான் மன்னிச்சாச்சு. அடுத்த துண்ட ஓதினாங்க, வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், நல்லடியார்கள் அல்லாஹ் நேசிக்கின்றான், நீ விடுதலை என்று சொன்னார்கள். அடிமையை பார்த்து, நீ விரும்பி விட்டாச்சு. இப்படி ஒரு ஆயத்தோதி என்ன அடக்கிட்டா, என்ன மன்னிச்சு ஆயத்தோதிட்டா, உன்னுக்கு இப்படி ஒரு பண்பு அல்லாஹ் தந்துட்டான், உன்னை நான் மன்னிச்சாச்சு, என்ற கோபத்தை நான் அடக்கியாச்சு, உனக்கு விடுதலை செஞ்சாச்சுன்னு சொன்னான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அன்பான முஸ்லிம் சகோதரர்களை, பெரியோர்கள், ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுக்கு செய்யக்கூடிய அநேகமான பொறுப்புகள் இருந்து இன்றைய சமுதாயம் பின்போய் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய சமுதாயத்தில் மன்னிக்குகின்ற மனப்பான்மை இல்லை, சலாத்துக்கு பதில் சொல்கின்ற பண்பு இல்லை, விருந்தோம்பல் கூப்பிட்டால் போகின்ற பண்பாடு இல்லை. அதே போன்று நம்ம மையத்துகளுக்கு கலந்து கொள்கின்ற வாய்ப்புகளை நாம் எடுத்துக் கொள்கிறோம். தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்கண்டா அதுக்கு போறோம். அதே போல ஒரு நோயாளி என்றா ஏழையாக இருந்தால் ஒதுக்கி விடுகிறோம். இல்லை, நோயாளியை பார்க்க செல்ல வேண்டும், மையத்திலே கலந்து கொள்ள வேண்டும். இன்னமும் நடக்குது மையத்தில், நேரம் இல்லை. கிராத்தை 2 கிராத்து கிடைச்சு, நமக்கெல்லாம் ஒரு கிராத் தான் கிடைச்சது. சில பேர் வீட்டோட ரிட்டர் திரும்பியாச்சு, இன்னும் கொஞ்சம் பேர் பள்ளியோட ரிட்டர், இன்னும் சில பேர் மையத்தை அடக்கு வரைக்கும் இருக்கிறது இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மையத்தை பின்தொடர்ந்து நடந்து வந்து தொழுது
அடக்கி முடியும் வரை சபராக இருந்தா 2 கீராத்து கிடைச்சும். 2 கீராத்துன்னா உஹது மலை போன்ற அளவுக்கு 2 கூட நன்மை கிடைச்சும். நமக்கு ஒரே பிஸி. நம்முடைய வியாபாரம் எப்பதான் முடிஞ்சிச்சு, நம்முடைய தொழில் எப்பதான் முடிஞ்சு ரெஸ்ட் எடுக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அடுத்த முஸ்லிம கண்ணியப்படுத்துங்க, அடுத்த முஸ்லிம மன்னியுங்க, அடுத்த முஸ்லிமுக்கு அவங்க சலாம் சொன்னா பதில் சொல்லுங்க, அடுத்த முஸ்லிம் கூப்பிட்டா அவருடைய வீட்டுக்கு போங்க, அடுத்த முஸ்லிம் மௌத்தண்டா மையத்தில் கலந்துக்கோங்க, அடுத்த முஸ்லிம் நோயாளி என்றா நோயாளியை பார்க்க செல்லுங்க. அல்லாஹ் உயர்ந்த தவாபுகளை, உயர்ந்த நன்மைகளை உங்களுடைய பட்டோலையில் அல்லாஹ் தபாரக வ தஆலா எழுதுவான். எனவே எல்லாம் அல்லாஹ் தபாரக வ தஆலா அடுத்த முஸ்லிம், அடுத்த மூமின்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை, பொறுப்புகளை பொறுப்போடு செய்யக்கூடிய மூமின்களாக, முஸ்லிம்களாக அல்லாஹ் எங்களை ஆக்கி அருள் புரிந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله الكريم الفتاح أهل الكرم والسماح فالق الإصباح وخالق الأرواح أحمده سبحانه وتعالى وأشكره طالبا بشكره ومن فضله وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم صل وسلم على عبدك ورسولك محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فيا أيها الناس اتقوا الله تعالى وأطيعوه، فإن التقوى تنجيكم من عذاب أليم وتدخلكم الجنة. وقال تبارك وتعالى إن الله مع المتقين. يا عباد الله، واهجروا الفواحش والآثام وارجعوا إلى طاعة ملك العلام، وحافظوا على الصلاة وافشوا السلام وأطيعوا الكلام وصلوا الأرحام وأطعموا الطعام وأتموا الصلاة وصلوا بالليل تدخلوا الجنة بسلام. وإياكم والغيبة والحسد والنميمة والكذب والخيانة والغش. يا عباد الله، اعملوا عملا صالحا يوم القيامة. آمين يا رب العالمين. فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. بارك الله ونفعنا بما ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. الحمد لله حمدا تماما، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له رحمن قهار بكفر، واشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله سيد البشر. اللهم صل وسلم على النبي فان الله مع الذين اتقوا والذين محسنون. واعلموا عباد الله ان الله امركم ان يرزقنا بملائكه المسبحه بنفسه تكريما. يا عباد الله، اوصيكم نفسي اولا بتقوى الله تعالى وطاعته. فقال الله تبارك وتعالى في القرآن: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. فأجيبوا إلى ما عداكم الله إليه فصلوا وسلموا عليه. اللهم صل وسلم على سيدنا محمد المختار وآله الأطهار وأصحابه الأخيار، وارض عن الخلفاء الراشدين بالفقر ساداتنا أبي بكر وعمر وعثمان رضي الله تعالى عنهم، وعن ستة العشرة المعالى عشرة المصدقين والتابعين وتابعي التابعين إلى يوم الدين، وعن سبت الشهيد الكريم الفاضل سيدنا الحسن والحسين، وعن فاطمة رسول، وعن سيدنا حمزة والعباس، وعن أزواجه الطاهرات أمهات المؤمنين، وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع قريب مجيب الدعوات مولانا رب العالمين. اللهم أجرنا من النار
اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم لا تشوي خلقنا بالنار اللهم لا تجعلنا من خطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم عباد الله إن الله يتقبل القربى إن شاء الله لعلكم تذكرون واذكروا جد الباري يذكركم واشكروا يومك وذكر الله أكبر والله يعلم ما تصنعون.